தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் நெருங்கும் சூழலில் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து சூறாவளி பரப்புரையில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரில் பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேருவிற்கு ஆதரவாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் முடிந்து 5 அல்லது 6 மாதங்களில் 100 விழுக்காடு தகுதி வாய்ந்த மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என கூறினார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. டீசல் 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. கோவை நகரில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். செட்டி வீதி பகுதிக்கு சென்ற அவருக்கு கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டது. தெப்பக்குளம் மைதானத்தில் பரப்புரை செய்த அண்ணாமலை ராஜஸ்தான் பாரம்பரிய தலைப்பாகை அணிந்து ஹிந்தியில் பேசி வாக்கு சேகரித்தார். एक इंडिया अच्छा करने का एक अच्छा आदमी नरेंद्र मोदी जी का पूरा ताकत में आप कोयम्बतूर सिटी में पूरा मेरा को परिवार फ्रेंड से आप पूरा लोटस में आप वोट करना पड़ेगा जी. थैंक यू जी. திருவள்ளூர் மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் கு நல்லதம்பியை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாதவரத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர், ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு என திமுக செயல்படுவதாக விமர்சித்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன செய்தார்? மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். புரட்சி தலைவி அம்மா உணவகங்களை அமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. புரட்சி தலைவர் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக அன்னதானத்தை தந்து அன்னதான பிரபுவாக அனைவருக்கும் உதவுகின்ற ஒருவராக மக்கள் மனதிலே இடம் பிடித்தவர். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். பெண்களுக்கு எந்தாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அங்கே முதலே சென்று குரல் கொடுப்பது மட்டுமல்ல, அந்த பெண்ணுக்கு நியாயத்தை கொண்டு வருவார், நியாயத்தை மீட்டெடுப்பார். அதுல மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். பெண்களுக்கு பிரச்சனைனா அவங்க பத்திரகாளியா மாறிடுவாங்க. அவ்வளோ கோபம் வரும். அதுவும் பெண் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்க பார்த்தாலும் போன் பண்ணுவாங்க. போ, அங்க போய் போராட்டம் பண்ணு, உடனே போராட்டம் பண்ணு, எல்லாருக்கும் போன் பண்ணி அவங்களுக்கு தூங்க முடியாது. தென் சென்னையின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து மயிலாப்பூரில் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், 40 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்திய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் என்றார். கட்சத்தை திருப்பி எடுப்பேன். தேர்தல் நேரத்தில் அப்படி வீரமா பேசுற நீங்க அருணாச்சல பிரதேசத்தில் 11 மாவட்டங்களுக்கு சிரிக்காத 11 மாவட்டத்திற்கு மேல பல மலைகளுக்கு பேர் வச்சு, சீனால பேர் வச்சு 30 இடத்துக்கு மேல அவன் போர்டு வச்சு போயிட்டான், பழக வச்சு போயிட்டான் சீனா. அருணாச்சல பிரதேசத்திலிருந்து சீனாவுக்கு வர்றதுக்கு யாருக்கும் பாஸ்போர்ட் விசா தேவையில்லை. ஓ நாடு அருணாச்சலம், ஏ நாடு வாழ்ந்தான். ஏன் அந்த வாய்ஸ் ஒண்ணுதானா? தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து விளாத்திகுளம் சுற்றுவட்டாரத்தில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, நடிகர் சிங்கமுத்து ஆகியோர் பரப்புரையில் ஈடுபட்டனர்.